ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் லைக் எவ்ரி வீக் போல் நான் என்னோடய ஃபார்முக்கு வந்துட்டேன். ஃபார்மில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மஹோகனி பிளான்ட்ஸ் வந்து நான் பிளான்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கே. ஸோ இந்த கேப்பில் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கேப்பை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி இங்கே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து தேசி டைப் வெஜிடபிள்ஸ் வந்து பிளான்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமே என்ற ஒரு முயற்சி தான். அதுதான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு கொரியரில் அனுப்பிவிட்டார். ஒரு 7 to 8 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸு லைக் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி நடப்போகிறேன். அது பாருங்கள் சீட்ஸு. யூஸ்வலி வந்து இந்த தாட் வந்து என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் லார்ஜ் குவான்டிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் நம்மளோட பிளான்டேஷன் மஹோகனி பிளான்ட்ஸ் இப்போ இருக்கிறது. 10க்கு 10 கேப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து மஹோகனி பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு மஞ்சி மாதிரி வந்து ஏற கட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரெயின்ஃபால் இப்போ இருக்கிறதுனால அதிலே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீட்ஸ் வந்து நட்டு விடலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட். ஓகே, மஞ்சி வந்து ஏற போடணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகே நண்பர்களே, பாருங்கள், ஃபஸ்ட்டு மஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு அப்படியே வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மண் ஏர்போர்ட் சிம்பிளான பெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ சுரேஷ் வந்து இப்போதைக்கு டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இது ஆக்சுவலாக ஒரு பெட்டு மாதிரியே ரெடி பண்ணிட்டோம். இந்த பெட்டில் வந்து நம்ம வந்து சீட்ஸ் வந்து அப்படியே பிளான்ட் பண்ணிடுறோம். ஸோ பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு வேலை இருக்குது. அது என்னான்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள். மஞ்சி ஏற போட்டுட்டு மஞ்சிக்கு மேலே வந்து மல்ச்சிங் ஷீட் வாங்கிட்டு வந்து நானும் சுரேஷும் சேர்ந்து மல்ச்சிங் ஷீட் வந்து லே பண்ணிவிட்டு அதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸோட சீட்ஸ் வந்து பிளான்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட் ரெடி பண்ணிட்டோம். பெட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா 2 சைடுமே வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் ஃபுல்லாக லே பண்ணிவிட்டு மல்ச்சிங் ஷீட் வந்து காற்றுக்கு வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக 2 சைடும் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மண்ணை ஏர் போட்டுட்டு அதை ஃபுல்லாக செக்யூர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா மல்ச்சிங் ஷீட் மேலே நம்மளுக்கு ஒரு 1 feet 1.5 feetக்குள்ளே நம்ம வந்து ரைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே அதில் வந்து சீட்ஸ் வந்து பிளான்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்ன வீடியோவில் நீங்கள் பார்த்துங்களா, ஆல்ரெடி நம்ம மல்ச்சிங் ஷீட் போட்டு பெட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பிவிசி பைப் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் இப்போது உங்களுக்கு எப்படி வந்து நம்ம இந்த மல்ச்சிங் ஷீட் பெட்டு மேலே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் எப்படி நம்ம வந்து சீடை வந்து நம்ம பிளான்ட் பண்ணுறோம்ன்றது வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து இந்த மெஷர்மெண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet. ஓகே, இந்த மெஷர்மெண்ட்டில் இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹோல் ரெடி ஆகிடுது. இந்த வேஸ்ட் பேப்பரை எடுத்துடணும். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஒர்க், சிம்பிளான ஒர்க் தான் இது. லைக் இந்த மாதிரி வந்து ரிமைனிங் எல்லா பெட்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சியெல்லாம் ஏர் போட்டுட்டு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி டோட்டலாக எல்லாத்துக்குமே வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பக்காவாக வந்து மொத்தமாக வந்து 5 row வந்து பெட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பெட்ஸ் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறமா ஹோல்ஸ் போட்டுட்டேன். சீட்ஸ் வந்து நம்ம இன்பிளான்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. மெயின் எண்ணம் என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து களை வெட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு லேபர் அவைலபிலிட்டி, லேபரோட காஸ்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு ட்ரையல் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமேட்டோவோட சீடு, இதுக்கப்புறமா இது வந்து வெண்டைக்காய், சிவப்பு கலர் வெண்டைக்காய், இது வந்து பச்சை கலர் வெண்டைக்காய்,
இது வந்து முள்ளங்கி, வெங்காயம், சிவப்பு வெங்காயம். ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து பிளான்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து இன்னும் நாட்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, நாட்டு வெரைட்டி இது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பிளான்ட் பண்ணிவிட்டு எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இப்போ பிளான்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வெண்டைக்காய். ஸோ 2 சீடு எடுத்துட்டேன். ஒரு சீட் பிளான்டேஷன் ஏரியாவில் 2 சீடு பச்சை வெண்டைக்காய். இப்படி போயிட்டு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி இது விட்டுருணும். இப்போதைக்கு எல்லா பெட்லேயுமே வந்து நம்ம ஏர்போர்ட்டை மஞ்சள், அப்புறமா மல்ச்சிங் ஷீட் போட்டு, அப்புறமா ஹோல்ஸ் போட்டுட்டு, அப்புறமா சீட்ஸும் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பெண்டிங் நம்மளுக்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுக்கணும் இதுக்கு. ஸோ அதுதான் ரெயின் ஹோஸ் பைப்ஸ் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம இப்போ வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெயின் ஹோஸ் வழியாக வாட்டர் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆல்ரெடி எல்லா பிளான்ட்ஸ்க்கும் போயிட்டுருக்கு. பிளான்ட்ஸோடு சேர்த்து நம்ம வெஜிடபிள்ஸ்க்கும் கொடுக்குறோம். நண்பர்களே பாருங்கள், வித் ரெயின் ஹோஸ் சிஸ்டம் எல்லா பெட்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து வெட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து சீட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.